Hi friends, welcome to Lavanya's Home Cooking. நீங்க first time நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பரோட்டா. பரோட்டா எப்படி ரொம்ப சாஃப்ட்டாவும் ஈஸியா எப்படி பண்றதுதாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றதுங்கிறது நான் டீடைலா சொல்லிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இந்த பரோட்டாவை எப்படி ரொம்ப ஈஸியா பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 கப் மைதா மாவு, 5 டேபிள்ஸ்பூன் ஆயில், முட்டை 1, 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டம்ளர் காய்ச்சின பால், உப்பு தேவையான அளவு. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் மைதா மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு நல்லா மாவு கூட சேர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டையை இதுல உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டம்ளர் காய்ச்சின பால், அதுல 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சர்க்கரை நல்லா இந்த மாதிரி நல்லா கரைய வச்சு அந்த பாலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு கொஞ்சம் சேர்ந்து வராத சமயத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வந்ததும் நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை இந்த மாவு கூட இந்த மாதிரி சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். பரோட்டா மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இதை பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இன்னமும் இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசையறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ். நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற இந்த உரல் இருக்கு இல்லைங்களா, இந்த உரலை எடுத்து இதில் நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் மாவை நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க. 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மாவை குத்தி விடும்போது சீக்கிரமே மாவு சாஃப்டாகிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நான் இந்த உரல் வச்சு நல்லா குத்தி எடுத்திருக்கேன். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவை இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுக்கும்பொழுது மாவு விரிசல்கள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து உருட்டிக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து இப்போ நம்ம மாவை ஊற வைக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். மினிமம் மாவு 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சு இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இந்த மாவை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, மாவு எடுக்கவே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இப்போ மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாம். பரோட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கையால் பிடிக்கும்போது அதில் விரிசல் வரும். மாவை இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் அழுத்தும் போது எந்த விரிசலும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு நல்ல பலூன் ஷேப்பில் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் பரோட்டா நமக்கு விரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளில் காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் தடவி மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் இதை நல்லா ஊற விட்டுடலாம். பரோட்டா விரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இன்னைக்கு ஒரு 3 மெத்தடில் இந்த பரோட்டா எப்படி விரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கையை வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா மெலிசாக விரிக்கணும். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேப் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணதெல்லாம் மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டு சேர்த்து கொண்டு வாங்க.
இதை எல்லாமே எடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி நல்லா நீட்டி விட்டுக்கோங்க. நீட்டி விட்டு இப்படி சுற்றி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கையால் நல்லா கொஞ்சம் மாவை விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது கடையிலெல்லாம் நமக்கு பிரிக்கிற மாதிரி பரோட்டா எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கையால் விரித்து விட்டதும் எடுத்து ஒரு கை மாவோட கீழேயும் இன்னொரு கை மாவு மேலே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நல்லா விசிறி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு விசிற இந்த மாவு எவ்வளோ மெலிசாக வருது பாருங்கள். நல்லா விசிறிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மூணாவது மெத்தட் பார்க்கலாம். மாவை கை வச்சு நல்லா அகலமாக விரிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கீழே இருக்கிற சர்ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நல்ல மெலிசாக விரித்ததும் இந்த மாதிரி எடுத்து மாவு எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி கையை வச்சு நல்லா நீட்டி விடுங்க. நம்ம இழுக்க இழுக்க மாவு நல்லா நீண்டு வரும். ஓரளவுக்கு நல்லா நீண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மாவு எல்லாமே நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்ம உருட்டி எடுத்துருக்கோன்னு. இப்போது கையால் லைட்டாக இதை அழுத்தம் கொடுத்து பரோட்டாவை லைட்டாக விரிக்கணும். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு நம்ம இதை விரித்து எடுக்கணும். பரோட்டாவை போட ஆரம்பிக்கலாம். கல் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது மேலே பரோட்டாவை எடுத்து போட்டுருங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது பரோட்டாவை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்படி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பரோட்டா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் பரோட்டா நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. 2-3 பரோட்டா இந்த மாதிரி சுட்டதுமே நம்ம அதே சூட்டில் கை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுக்கணும். அப்போ தான் பரோட்டா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக லேயராக வரும். ஆடிடுச்சு அப்படின்னா நம்மளால் பரோட்டாவை இந்த மாதிரி தட்ட முடியாது. தட்டினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி லேயராக கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு கை சூடு பொறுக்கும் போதே நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. மீதம் இருக்கிற பரோட்டாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த பரோட்டாவுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன்னா சிக்கன் கிரேவி ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆல்ரெடி சிக்கன் கிரேவி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.